அன்பினர்களே, நாம் இன்றைய காலை செய்தியாக வழங்கியிருந்தோம். மெக்கா மதீனாவில் விசேட பாதுகாப்பில் பாகிஸ்தான் ராணுவம் என்று. இது ஒரு உலக பரப்பில் ஒரு பேசுபொருளாக மாறி இருந்தாலும் இந்த விடயத்திற்கு சவுதி அரேபியா துல்லியமாக பதில் கொடுத்திருக்கின்றது. உலகம் முழுவதும் இருந்து வருகின்ற ஹஜ் மற்றும் உம்ரா வரும் யாத்திரிகளை பாதுகாக்கவே பாகிஸ்தான் ராணுவத்தை நாங்கள் நிலைநிறுத்தி இருக்கின்றோம் என்று சவுதி அரேபியா சொல்லி இருக்கின்றது. அதாவது கட்டார் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் என்பது பெட்ஷாட், அதாவது பெட்ஷாட், தாட் மற்றும் பராக் எம்எக்ஸ் போன்ற நன்கு நிதி அளிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு வலையமைப்புகள் கொண்ட மிகவும் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் மற்றும் ரோன்ஸ்களுக்கு ஆளாகக்கூடிய தளங்களைத்தான் நாங்கள் பாதுகாக்கின்றோம் என்றும் ஒரு கருத்து நிலவி வருகின்ற. அதாவது இஸ்ரேலில் இருக்கின்ற பெட்ஷாட், தாட் மற்றும் பராக் எம்எக்ஸ் போன்ற துல்லியமாக வான் பாதுகாப்புகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழிமறிக்கக்கூடிய நவீன ரக ஆயுதங்களுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பாதுகாப்பு போட வேண்டிய தேவை சவுதிக்கு வந்திருப்பதாகவே அந்த செய்திகள் சொல்லுகின்றது. 1960களில் இருந்து பாகிஸ்தான் சவுதி ராணுவம் வீரர்களுக்கு பயிற்சி அளித்து வருகின்றது மட்டுமல்லாமல் தனது சொந்த துருப்புக்களை அரபிய ராஜ்யத்திற்கு அனுப்பி இருக்கின்றது. முக்கியமான சூழ்நிலைகளில் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை அது வலுப்படுத்தி இருக்கின்றது. 1991 ஆண்டில் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டாம்ப் போது பாகிஸ்தான் சவுதி அரேபியாவில் ஒரு பிரிவு அளவிலான படை பிரிவை நிறுத்தியது. இது மெக்காவில் உள்ள மஸ்ஜித் அல் ஹராமையும் மதீனாவில் உள்ள மஸ்ஜித் அல் நபியையும் பிராந்திய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பாதுகாக்கும் பணியை வெளிப்படையாக மேற்கொண்டிருந்தது. அந்த படையெடுப்பு பாகிஸ்தானின் பங்கை ஒரு ராணுவ நட்பு நாடாக மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் புனிதமான சரணாலயங்களின் பாதுகாவலர்களாகவும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இது இஸ்லாமாபாத்தின் உறுதிப்பாட்டின் மீது ரியாத் வைத்திருக்கும் ஆன்மீக மற்றும் புவிசார் அரசியல் மதிப்பை அடிகோட்டி காற்று நாம சொன்னோம் இல்லையா? அதைத்தான் இன்றைய தலைப்பு செய்திகளாகவும் தொடர் செய்திகளாக வந்து கொண்டிருக்கின்றது. மிக சமீபத்தில் மதீனாவில் உள்ள மஸ்ஜித் அல் நபவி அருகே 2016 பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் வெளியுறவு அலுவலகம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. ராணுவ உபகரணங்கள் விற்பனை, இஸ்லாமிய கட்டிட கலை புத்தகங்கள் என்றும் அது சொல்லப்படுகின்றது பரந்த அளவில். அதே ஆண்டு பயங்கரவாதம் மற்றும் சமச்சீரற்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்ட சவுதி அரேபியா தலைமையிலான 34 அரபு நாடுகளை கொண்ட இஸ்லாமிய ராணுவ கூட்டணியில் பாகிஸ்தான் இணைந்தது. கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் பயிற்சி கட்டமைப்புகளில் அதன் துருப்புக்களை மேலும் இணைத்திருந்தது. 2018 ஆண்டு நிலவரப்படி 1000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் துருப்புக்கள் சவுதி அரேபியாவில் பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் பணிகளில் நிறுத்தப்பட்டனர். 1970களில் இருந்து பாகிஸ்தான் பயிற்றுவிப்பாளர்களின் கீழ் 10,000 சவுதி பணியாளர்கள் மேம்பட்ட பயிற்சிகளை பெற்றுள்ளது, அதாவது சவுதி படையினர் பெற்றுள்ளதாகவும் அது தெரிய வருகின்றது. சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானின் 2019 ஆண்டு இஸ்லாமாபாத் அரசு பயணம் உட்பட உயர்மட்ட வருகைகள் பயங்கரவாத எதிர்ப்பு, ஆயுத நவீனமயமாக்கல் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை வலியுறுத்தின. இது நிலையற்ற வளைகுடா நிலப்பரப்பில் கூட்டணியில் வளர்ந்து வரும் பரிமாணங்களை எடுத்துக்காட்டுகிறது. ஆயிரக்கணக்கானோர் மக்கா மற்றும் மதீனாவில் உள்ள 2 புனித தலங்களில் எப்போதாவது தாக்குதலுக்கு உள்ளானால் அவற்றை பாதுகாக்க சவுதி அரேபியாவுடன் பாகிஸ்தான் ஒப்பந்தம் செய்துள்ளது போன்ற பதிவுகளை பகிர்ந்து வருகின்றார்கள் இஸ்லாமாபாத்திலிருந்து. பாகிஸ்தானின் உறுதிமொழி வெறும் ராணுவ ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது உம்மத்துக்களின் ஒற்றுமையின் சின்னமாகும் என்று பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய பதத்தை சொல்லி இருக்கின்றது என்று இஸ்லாமாபாத்தை தளமாக கொண்ட பாதுகாப்பு ஆய்வாளர் டாக்டர் அகமது குரேசி தெரிவித்திருக்கின்றார். அவரது செய்தி தந்த மேலே தற்பொழுது டோஹாவில் இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து மத்தியர்களுக்கு தத்தளித்து வருவதால் இந்த குறியீட்டு மற்றும் ராணுவ பங்கு புதிய முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது என்றும் சொல்லலாம். இது ராஜதந்திர விதிமுறைகளை உடைத்து பணக்கார வளைகுடா தலைநகரங்கள் கூட உயர் துல்லியமான போருக்கு ஆளாகக்கூடிய தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அதாவது டோஹா மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது
அரபிகளை மிகவும் அச்சம் கொள்ள வைத்திருக்கின்றது, அவர்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கின்றது, அவர்களின் நிம்மதியை கெடுத்திருக்கின்றது சொல்ல முடியும். அமெரிக்கா தற்பொழுது ஒரு நம்பிக்கைக்குரிய நாடாக அல்ல என்பதை மிஸ்டர் ரம்ஸ்மாம் மிக வெளிப்படையாக அச்சத்தை காட்டிவிட்டார். தோஹா மீதான தாக்குதல், மேம்பாட்ட ஸ்டாண்ட் ஆஃப் வெடிமருந்துகள், ட்ரோன்கள் மற்றும் சைபர் போர் போன்றவை வழக்கமான வான் பாதுகாப்புகளை தவிர்த்து சவுதி அரேபியா போன்ற நாடுகளை உலகளாவிய மத முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களை சுற்றி பாதுகாப்பை வலுப்படுத்த கட்டாயப்படுத்தும் பிராந்திய மோதல்களில் வளர்ந்து வரும் தன்மையை நிரூபித்து மத சுற்றுலா தொகுப்புகள் இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்கள் ஊடாக காட்டுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ரியாத்தை பொறுத்தவரை பாகிஸ்தானை நம்பியிருப்பது மென்பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான உத்தரவாதத்தை வழங்குகிறது என்று சொல்லலாம். பாகிஸ்தானின் அணு ஆயுதம் ஏந்திய ராணுவம் முஸ்லிம் உலகில் மகத்தான தடுப்பு எடையை கொண்டுள்ளது மற்றும் மேற்கத்திய பாதுகாப்பு உத்தரவாதங்களால் ஒப்பிட முடியாத நம்பகத்தன்மையை வழங்குகிறது என்றும் சொல்லுகின்றார்கள் சவுதியர்கள். அமெரிக்கா சவுதி அரேபியாவின் முதன்மை பாதுகாப்பு பங்களியா இருந்தாலும் பாகிஸ்தான் உறுதிமொழி ஒரு இணையான மற்றும் ஆழமான மத ரீதியான தீவிரமான பரிணாமத்தை பிரதிபலிக்கிறது. இது இஸ்லாத்தின் புனிதமான தளங்கள் மீதான தாக்குதல்களை சிந்திப்பதை கூட சிந்திக்காமல் அரசு மற்றும் அரசு சாராத நடிகர்களை தடுக்க வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியும். மத நியாயத்தன்மை, அணுசக்தி தடுப்பு மற்றும் பல தசாப்தங்களாக இராணுவத்திலிருந்து இராணுவ நம்பிக்கை ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு உலகளாவிய கூட்டணிகளை மாற்றிய போதிலும் இந்த உறுதிமொழி ரியாத்தின் பாதுகாப்பு கோட்பாட்டின் ஒரு மூலக்கல்லாக ஏன் உள்ளது என்பதை விளக்குகிறது. 2 புனித மசூதிகளின் காவலனாக சவுதி அரேபியா ஹஜ் மற்றும் உம்ரா செய்யும் மில்லியன் கணக்கான யாத்திரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இந்த கூட்டணியை சார்ந்துள்ளது என்று சவுதி அரேபியா தெரிவித்திருக்கிறது. ரோன்ஸ்கள் துல்லியமாக வழிநடத்தப்படும் ஏவுகணைகள் மற்றும் பிராந்திய போராளிகள் ஆகியோரின் புதிய அச்சுறுத்தல் அணியை விரிவுபடுத்தினாலும் கூட இஸ்லாமாபாத் அல்லது ரியாத் என்று புதிய அறிக்கைகளை வெளியிடவில்லை. என்றாலும் டிஜிட்டல் யுகத்தில் வரலாற்று உறுதிமொழிகள் எவ்வாறு தொடர்ந்து எதிரொலிக்கின்றன என்பதை வைரல் விவாதங்கள் நிரூபிக்கின்றன. பரந்த உம்மத்திற்கான பாதுகாப்பு குறித்த கருத்துக்களை வடிவமைக்கின்றன. இஸ்ரேலிய தாக்குதல்கள், ஈரானிய பிராந்திய சூழ்ச்சிகள் மற்றும் போராளி அச்சுறுத்தல்களின் மீள் எழுச்சி ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட தற்போதைய சூழலில் பாகிஸ்தான் சவுதி கூட்டணி முஸ்லிம் உலகம் முழுவதும் மத ஒற்றுமையை தடுப்பதாகவும் அடையாளம் செயல்படுத்துவதாகவும் ஒரு கருத்து வருகின்றது. நம்பிக்கை மற்றும் மூலோபாயத்தில் நங்குரமிட்ட ஒரு வரலாற்று பாதுகாப்பு ஒப்பந்தம் என்றும் சொல்லப்படுகின்றது. மெக்கா மற்றும் மதீனாவில் உள்ள 2 புனித மசூதிகளை பாதுகாப்பதற்கான பாகிஸ்தானின் உறுதிமொழி ஒரு உறுதிமொழி மட்டுமல்ல, அது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுது உம்மத்துக்கான ஒரு உறுதிமொழி என்றும் சொல்லப்படுகின்றது. 1960 மற்றும் 70களில் முழுவதும் இன்று சவுதி ராஜ்யத்தின் தடுப்புக்கு முதுகெலும்பாக இருக்கும் வான் பாதுகாப்பு மற்றும் தரைப்படைகள் உட்பட ராயல் சவுதி ஆயுதப்படைகளின் முக்கிய கட்டமைப்பை நிறுவ உதவிற்காக பாகிஸ்தான் அதிகாரிகள் ரியாத்துக்கு அனுப்பப்பட்டனர். 80களில் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவிற்கு வெளிநாட்டு ராணுவ நிபுணத்துவத்தை வழங்கும் மிகப்பெரிய நாடாக மாறியது பாகிஸ்தான். சவுதி ராணுவம், விமானப்படை மற்றும் தேசிய கலால் படை, காவல் படை முழுவதும் ஆலோசனை திறன்களின் 100கணக்கான அதிகாரிகளை அது பணியாற்றி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வழங்கிய F-15 ஈகிள்ஸாக மாற்றப்பட்ட போது ராயல் சவுதி விமானப்படை படைப்பிரிவுகளுக்கு பயிற்சி அளிப்பதில் பாகிஸ்தான் பைலட்கள் குறிப்பாக முக்கிய பங்கு வகித்தனர். ரியாத் அதிநவீன மேற்கத்திய தளங்களை அதன் ஆயுத களஞ்சியத்தில் உள்வாங்க முடியும் என்பதையும் உறுதி செய்திருக்கின்றது. அல் ஜம்சம் மற்றும் அல் கஸா போன்ற கூட்டு ராணுவ பயிற்சிகள் இருதரப்பு ஒத்துழைப்பின் தொடர்ச்சியான அம்சங்களை மாற்றி இருக்கின்றது. பயங்கரவாத எதிர்ப்பு, பாலைவன போர் மற்றும் முக்கியமான உள்கட்டமைப்பை பாதுகாப்பதிலும் பாகிஸ்தான் மிகப்பெரிய பங்களிப்பை கொண்டிருக்கின்றது. இஸ்லாமாபாத்தின் அர்ப்பணிப்பு பயிற்சியுடன் மட்டுப்படுத்தப்படவில்லை, ஆனால் பனிப்போரின் போது பல்வேறு இடங்களில் சவுதி அரேபியாவில் நிறுவப்பட்டிருக்கின்ற பீரங்கி மற்றும் கவச படைப்பிரிவுகள் உட்பட முழு போர் பிரிவுகளையும் நிலைநிறுத்துவதற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நீடித்த இருப்பு பாகிஸ்தான் சவுதி அரேபியாவின் மூலோபாய ஆழமாக செயல்பட்ட துருப்புக்களின்
நெருக்கடியின் தருணங்களில் சவுதி ராஜ்யத்தை பாதுகாக்க தயாராக உள்ளது என்ற முஸ்லிம் உலகின் உள்ள முக்கிய கருத்தாகவும் அது தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடியின் போது சவுதி எண்ணெய் மானியங்களை பாகிஸ்தான் நம்பியிருந்ததன் மூலமும் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. இது இன்றும் உறவுகளை ஆதரிக்கும், பரஸ்பர வலுப்படுத்தும் பாதுகாப்பு எரிசக்தி கூட்டாண்மையை உருவாக்கி இருக்கின்றது. 1980களின் பிற்பகுதியில் அமெரிக்கா ஈரான் நல்லிணக்கம் அல்லது 79 ஆப்கானிஸ்தான் மீதான சோவியத் படையெடுப்பு போன்ற உலகளாவிய மறுசீரமைப்பு தருணங்களில் கூட பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் பாதுகாப்பு மற்றும் மத நியாயத்தன்மைகளில் தங்கள் கொள்கைகளை தொடர்ந்து ஒருங்கிணைத்தன. 1990-91 சதாம் ஹுசைன் குவைத் மீது, அதாவது ஈராக் சதாம் ஹுசைன் அவர்கள் குவைத் மீது படையெடுத்தது முழு வளைகுடா பிராந்தியத்தின் ஸ்திர தன்மையையும் அச்சுறுத்திய போது இந்த உறுதிமொழியின் பாகிஸ்தானின் மிகவும் வெளிப்படையான ஆர்ப்பாட்டம் வந்தது. இஸ்லாமாபாத் சவுதி அரேபியாவிற்கு ஒரு பிரிவு அளவிலான படை பிரிவை அனுப்பியது. இது குவைத்தில் முன்னிலையில் போராடும் பணியில் அல்ல, மாறாக எந்த ஒரு சாத்தியமான தாக்குதலுக்கும் எதிராக மெக்கா மற்றும் மதீனாவை பிரத்யேகமாக பாதுகாக்கும் பணியில் மாத்திரமே பாகிஸ்தானிய பணி ஈடுபட்டது. அந்த படையெடுப்பு பாகிஸ்தானை இஸ்லாத்தின் ஆன்மீக மைய பகுதிகளின் பாதுகாவலாக குறித்தது. புனித மசூதிகளை அச்சுறுத்தும் எந்த ஒரு முயற்சியையும் அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு அரசின் இராணுவ தலையீட்டை தூண்டும் என்பதை எதிரிகளுக்கு சமிக்கை செய்திருந்தது. இந்த நிலைப்பாடு முஸ்லிம் உலகில் பாகிஸ்தானின் பங்கை உயர்த்தி இருக்கின்றது. அதை ஒரு இராணுவ கேடயமாகவும் மத பாதுகாவலராகவும் சித்தரித்துள்ளது. வேறு எந்த முஸ்லிம் பெரும்பான்மை அணுசக்தியாலும் நிறைவேற்ற முடியாத தனித்துவமான ஒரு பாத்திரத்தில் பாகிஸ்தான் தன்னை இப்போது நிலைநிறுத்த இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். உலகத்தில் பாகிஸ்தான் ஒரு அணுசக்தி நாடு என்ற போதிலும் சவுதியும் மக்களையும், நான் மீண்டும் கலை சொன்ன செய்தார், சவுதி மக்களையும் புனித தலங்களையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய இறைவனின் பணியில் பாகிஸ்தான் தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றதான் சொல்லலாம். பாகிஸ்தான் படைகள் ஜெட்டா, தாயிப் மற்றும் ஹிஜாஸ் பிராந்தியத்திற்கான அணுமுறைகளை சுற்றியுள்ள மூலோபாய சாக் புள்ளிகளில் நிறுவப்பட்டன. ஈராக்கிலிருந்து எந்த ஒரு விரோத ஊடுருவலையும் தடுக்க ஒரு தற்பாதுகாப்பு சுற்றி வளைப்பையும் திறம்பட உருவாக்கி உள்ளது. பாகிஸ்தான் துருப்புக்களின் இருப்பு சவுதி தலைமைக்கு உறுதியளித்திருக்கின்றது. மட்டுமல்லாமல் வளைகுடா போர் ராஜ்யத்தின் மிகவும் புனிதமான பிரதேசத்திற்குள் பரவக்கூடும் என்று அஞ்சிய மில்லியன் கணக்கான யாத்திரிகர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களின் மன உறுதியையும் அது அதிகரித்திருக்கின்றது. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ராணுவ கட்டளை, அமெரிக்க மத்திய கட்டளை மற்றும் சவுதி சகாக்களுடன் நெருக்கமான ஒருங்கிணைப்பை பராமரித்தது. புனித மசூதிகளின் பாதுகாப்பு கூட்டணியின் பரந்த செயல்பாட்டு திட்டமிடலில் ஒருங்கிணைக்கப்படுவதை அது உறுதி செய்திருக்கின்றது. இந்த படையெடுப்பு எல்லைகளை தாண்டி விரைவாக அதிகாரத்தை வெளிப்படுத்தும் மற்றும் உலகின் மிகவும் நிலையற்ற அரங்குகளில் ஒன்றில் கணிசமான படையை தக்க வைக்கும் பாகிஸ்தானின் திறனை காட்டியது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பிராந்திய கூட்டணிகள் நிலையற்றதாக இருந்த நேரத்தில் ஈரான் ஓரங்கட்டப்பட்டிருந்த போதும் வளைகுடா முடியாட்சிகள் அமெரிக்காவின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது குறித்து நிச்சயமற்றதாக இருந்த போதும் இஸ்லாமாபாத்தின் ரியாத்தின் ஆழ்ந்த நம்பிக்கையும் இது நிரூபித்திருக்கின்றது. ஜூலை 2016 மதீனாவில் உள்ள மஸ்ஜித் அல் நபவி அருகே நடந்த பயங்கர தாக்குதல் நவீன யுகத்தில் இந்த ஒப்பந்தத்தின் பொருத்தத்தை குறித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும் என்று ஒரு கருத்தும் நிலவி இருக்கின்றது. ஆக பாகிஸ்தானை பொறுத்த மட்டும் சவுதியில் தன்னுடைய படைகளை நிலைநிறுத்தி இருப்பது என்பது ஒரு ஒட்டுமொத்த உலகத்தின் கவனத்தை ஈர்த்திருந்தாலும் அது ஒரு புனித பணியில் ஈடுபட்டிருப்பதாகவே பாகிஸ்தான் கருதுகிறது. அதிகார ரீதியாகவும் ஒபிஷியல் ரீதியாக எந்தவித அறிவித்தலையும் பாகிஸ்தான் தரப்பிடமிருந்து எது வரவில்லை என்றாலும் பாகிஸ்தான் உள்ளிருந்து வருகின்ற உறுதிமொழி ஊடகங்கள் பெருமளவு இதை ஒரு பெரிய விடயமாகவும் ஒரு இஸ்லாத்தின் பணியாகவும் தான் இதை பார்க்கின்றார்கள். ஹஜ், உம்ரா புனித கடமைக்காக வருகின்ற மக்களை, யாத்திரிகளை பாதுகாக்கவே இந்த ஜிந்தாபாத் படை இருப்பதாகவே பாகிஸ்தானிகள் கருதுகின்றார்கள். ஆனாலும் இந்த விடயத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்தியாவும் ஒரு பெரும் கவலை கொண்டுள்ளதாகவே பிந்திய செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆம் நேர்களே, நேரம் அதிகமாகி போயிருக்கின்றது, கூடிய செய்தி இருக்கின்றது என்றாலும் இத்துடன் முடித்து மற்றொரு நிகழ்ச்சியில்
சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.